ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சோயாபீன்ஸ் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு வந்து சுடுதண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சோயாபீன்ஸ் அதில் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சோயாபீன்ஸ் நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ சோயாபீன்ஸ் அதில் போட்டுக்கலாம். இதையே பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சாச்சுங்க. சட்டி சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க போட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். கூடயே கல் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு போட்டு வதக்கிட்டாச்சுங்க. நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இதுக்கு வந்து தேவைங்கிற மசாலா சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சோயாபீன்ஸ் உள்ள சேர்த்திக்கலாம். சோயாபீன்ஸு கூட கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 கத்திரிக்காய், அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவைங்கிற மசாலா அரைச்சிக்கலாங்க. மசாலாவுக்கு தேவைங்கிற பொருள் பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு, தேங்காய் கொஞ்சோண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, பூண்டு, இஞ்சி, 2 வரமிளகாய். இதையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காயும் சோயாபீன்ஸும் நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்து மசாலா சேர்த்திக்கலாம். மசாலாவை சேர்த்திக்கலாம். இது கூடயே தேவைங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூட்டி வச்சிடலாம். வாங்க, இப்போ குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பச்சை வாசம் போந்தினி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் உள்ள வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சோயாபீன்ஸ், கத்திரிக்காய், தேங்காய் அரைச்சி ஊற்றின குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. உடம்புக்கு சத்தான ராகி களி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதுதாங்க சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.